Hi students, welcome to Academy. சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் டெஸ்ட் பேட்சில் வந்து டெஸ்ட் நம்பர் 9ல் சரிங்களா இருக்கக்கூட நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன டாபிக் இருக்குது பாருங்கள். ஐஎன்எம்மில் வந்து காந்தி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வஉசி இவங்களை பற்றிக்கான கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சார் முதல் கொஸ்டின் பாருங்கள் சார், அரேஞ்ச் த ஆர்டர் கேட்குறாங்க. அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தி கேட்குறாங்க, எந்த நிகழ்வு எப்போ நடைபெற்றது இது மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. சார் முதல்ல நம்ம பார்க்கும்போது முதல்ல இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம் எப்போ நடந்தது, கேதா எப்போ நடந்தது, இந்த இயர்கள் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக அதை மேட்ச் பண்ண முடியும் ஓகேங்களா. இங்கே ஒரு சில குழப்பங்கள் கொடுக்கலாம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ஆப்ஷனும் கொஞ்சம் தெளிவாக பார்க்குறது ரொம்ப நல்லது. சார் முதல்ல சாம்பிரான் சத்தியாகிரகம் எப்போ நடந்தது, இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம் என்பது 1917 நடந்தது சரிங்களா. காந்தியடிகளால் நடத்தப்பட்ட ஒரு சத்தியாகிரகம் சொல்லப்படுகிறது. இது வந்து எங்கே சார் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் நடந்தது சரிங்களா. பீகார் மக்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். இந்த போராட்டம் என்பது எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன் காதியா முறையை ஒழிக்கிறதுக்காக நடந்தது. தீன் காதியா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய பணியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா 20ல் 3% வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ சாயம் வந்து பயிர் செய்யணுமா சரிங்களா. சரிங்களா, இண்டிகோ சாயம் வந்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த சாயம் வந்து பயிர் செய்கிறதுனால வந்து அந்த மக்களுக்கு அந்த விவசாய நிலமானது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தரிசு நிலையாக மாற்றம் அப்படின்ற அச்சம் அவங்களுக்குள்ள இருக்குது சரிங்களா. அப்போது இது மாதிரி விஷயங்கள் நடந்தது ஓகேங்களா. அதுக்காக தான் அந்த போராட்டம் நடக்குது. இருந்தாலும் சார் இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய பணியாளர்கள் ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே வந்து செயற்கை சாயம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இயற்கை சாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மதிப்பு இல்லாமல் போச்சுன்றதுக்காக இந்த ஐரோப்பிய பணியாளர்கள் என்ன பண்ணாலும் சில வெகுமதிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த விவசாயிகளுக்கு அது கொடுக்காமல் ஏமாற்றப்பட்டார்கள். அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம். இது பீகாரில் நடைபெறுது, வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான இயக்கம். இந்த இயக்கத்துக்கு காந்தியடிகளை அழைத்தவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா அவர்கள் அழைத்திருப்பார் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் இருக்கக்கூடிய ராஜேந்திர பிரசாத் அவர்களும் இதில் பங்கு பெற்றிருப்பார். இந்த விவசாய கிளர்ச்சி என்பது வெற்றி பெற்றிருக்கும் ஓகேங்களா. சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917 நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த கேதா அகமதாபாத்துக்குள்ளே நம்ம நிறைய குழப்பங்கள் வரும் சரிங்களா. என்ன சார் படிச்சிருப்பாங்க அப்படின்பதை நம்ம இந்த கேக்குன்னு படிச்சிருப்பாங்க ஷார்ட்கட் நிறைய பேர் சரிங்களா. முதல்ல வந்து சாம்பிரான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத், கே வந்து கேதா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பாங்க. சில கேக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்மளை ஆப்ஷனில் வந்து பார்க்கும்போது வந்து பாருங்கள் அது மாதிரி மேட்ச்லேயே காணும் ஓகேங்களா. ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3, 2 மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க எப்படி சார் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சத்தியாகிரகம் எப்போது முதல்ல ஆரம்பிக்கிற வச்சு பார்த்தீங்கன்னா காலவரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இங்கே பாருங்களேன், கேதா சத்தியாகிரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடந்தது சரிங்களா. குஜராத்தில் நடந்தது. அப்போது இந்த சத்தியாகிரகம் பாருங்கள் மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். மார்ச் மாதம் 11, 1918 இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அப்போ முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இதுதான் நீங்கள் சொல்லணும். அகமதாபாத் மில் போராட்டம் இது ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஒரு 4 நாள் கழிச்சு தான் சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. மார்ச் மாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 15, 1918 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அப்போது இந்த வரிசை தான் கரெக்ட் ஓகேங்களா. ஆனால் இந்த போராட்டமானது வந்து அகமதாபாத் மில் போராட்டம் சீக்கிரமே முடிஞ்சிட்ருக்கும். கேதா கொஞ்சம் ரொம்ப நாள் நீண்ட நாள் நடந்துபட்டுருக்கும் ஓகேங்களா. அதை வச்சு பார்த்தா சில டைம் டிஎன்பிசியில் இதை கொஞ்சம் மாற்றி உல்ட்டாவாக கூட வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அப்போது மார்ச் 11, 1918 என்பது கேதா சத்தியாகிரகம். அகமதாபாத் போராட்டம் என்பது மார்ச் 15, 1918 மறக்கூடாது. சரி, இந்த கேதா சத்தியாகிரகம் எதுக்கு சார் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 இந்த காலகட்டத்தில் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளே, காலரா போன்ற நோயினால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் மிக பெரும்பாலாக பாதிக்கப்பட்டார்கள். நில வருவாய் சரியாக கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நில வருவாய் கரெக்டாக அவங்களால கட்ட முடியல. பஞ்சம் ஏற்பட்டது ரொம்ப முக்கியமான காரணம். அந்த பஞ்சத்தினால் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸை கட்ட முடியல. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 23% கேட்குறாங்க டேக்ஸ். அப்போ கட்ட முடியாததுக்காக தான் அப்போ வந்து பார்த்தா கேதா சத்தியாகிரகம் நடைபெற்றது சரிங்களா. பஞ்சத்தின் காரணமாக நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் கேதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் கலந்து கொண்டிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. இதில் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. இந்த வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு சர்தார் என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரும் நம்முடைய காந்திஜி அவர்கள் தான் கொடுத்திருப்பார். அதனால் நான் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. சார் இதில் சார் அடுத்து பார்க்கலாம். அகமதாபாத் என்பது எங்கே சார் இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த இந்த போலியா, காலரா, பஞ்சத்தின் காரணமாக அங்கே கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போனஸ் கேட்குறாங்க, போனஸ் தொகை கேட்குறாங்க. இவங்க கேட்ட போனஸ் தொகை என்பது 50% மேலே 50% கேட்குறாங்க. இருந்தாலும் அந்த கம்பெனி நிர்வாகம் என்பது ஒரு 20% சார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் காந்தியடிகள் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று சில ஒரு 35% வாங்கி கொடுத்துருப்பாரு. 75%னா 35%. என்சிஆர்டி புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்க விஷயம் 35% தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் தவறான ஒரு விஷயங்கள். என்ன சார் உங்கள் புக்கு டேட்டா படி பார்த்தீங்கன்னா 35% தான் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றுவார். அப்போது அவர் பங்கு பெற்ற 3 போராட்டங்களும் வெற்றி பெற்ற பிறகுதான் அவர் அகில இந்திய தலைவராக உருவெடுத்திருப்பார். ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்ம பாருங்கள் பைசாகி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அந்த பைசாகி தினம் என்பது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் சில 13 சரிங்களா
1919. சரிங்களா? இது எங்கன்னா சார் நடந்திருக்குன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். அதான் பைசாகி நாள், அதாவது பஞ்சாபினுடைய அறுவடை தினமாக அனுசரிக்கப்படுகிற தினம். அப்போ இதில் மேட்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதான் ஆன்சர் வரணும். ஓகேங்களா? ஏதான் ஆன்சருக்கு. சரி, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதுக்காக சார் நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 6 ரவுலட் சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஏப்ரல் 6. சரிங்களா? அதுக்கு பிறகு அதனுடைய போராட்டங்கள் நிறைய, அந்த கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட அந்த போராட்டம் அனுமதியின்றி யாரை வேணால் நம்ம கைது பண்ணலாம், இந்த ஒரு பிடிவாரண்டும் தேவைன்றது தான் அந்த சட்டம் சொல்லப்படுகிறது. அதனை வந்து எதிர்த்து மக்கள் போரிடுறார்கள், சண்டை போடுறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் பண்ணுறாங்க. அப்போது பஞ்சாபினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சைபுதீன் கிச்லு, சரிங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்யபால், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. சைபுதீன் கிச்லு, சத்யபால் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பஞ்சாபினுடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் இடத்துல வந்து ஒன்று கூடி இருக்கும்போது அந்த சுற்றுச்சூழல் எல்லாமே மூடப்பட்டிருக்கும். சரிங்களா? அதில் படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கும். ஓகேங்களா? ஜெனரல் டையர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரின் பேரில் அங்கே நிறைய விஷயங்கள், நிறைய தேசப்பற்றர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டிருப்பார்கள். இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது 1919 ஏப்ரல் 13 பைசாகி தினத்தன்று நடைபெற்றது. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது இந்த 1 2 3 4 தான் ஆன்சராக வரணும் சார். இந்த டேட்டை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சார். இது வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாமில் அவங்க கொடுத்த விஷயமே முதல் வந்து சாம்ரானோ, அதுக்கடுத்து வந்து அகமதாபாத், அதுக்கடுத்து கேதா கொடுத்துருப்பாங்க. நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன் எப்படி கேட்டிருக்காங்க, ரொம்ப மைனூட்டாக கேட்டிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா சார்? நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுமா சார்? அடுத்த கொஸ்டின் 1937ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது ஹரிஜன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வார்தா திட்டம் என்று அழைக்கப்படும் கல்வித்திட்டத்தை முன்மொழிந்தார். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சார் வந்து இந்த திட்டமானது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பேசிக் எஜுகேஷன். ஓகேங்களா? அடிப்படை கல்வியாக தொடங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த வார்தா திட்டம் என்பது எப்போ சார் நடந்ததுன்னா 1937. சரிங்களா? மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா சார்? அடுத்து போயிடலாம். நம்ம வஉசி சிதம்பரனால் தூத்துக்குடியில் சுதேசி கப்பலினுடன் தொடங்கப்பட்டது. அவர் டேஸ் என்ற பெயர்களுடைய 2 கப்பல்களை வாங்கினார். அவை டேஸுக்கும் இடையே செலுத்தப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காளியா மற்றும் லாவோ என்ற 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கு வந்து இது பண்ணியிருப்பார். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இது எப்போ சார் உருவாக்கப்படணும்னு கேட்பாங்க. இந்த 1906 இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஆங்கிலனுடைய முற்றுரிமையானது கடல் ஆதிக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கப்படுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த SSNNC. ஓகேங்களா? 1906. இது ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி கொழும்பு. சரிங்களா? கொழும்புன்றது மறக்கூடாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து வேறு என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ சார் பங்குதாரர்கள் பங்கு பெற்றாங்க கூட எக்ஸாமில் கேட்பாங்க. முதல்ல டோட்டலாக இது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம். சரிங்களா? 10 lakhs. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பங்குகள் இருக்கும், 40,000 ஷேர்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. சரிங்களா? ஒருத்தருக்கு 25 ரூபா. அப்புறம் 40,000 ஷேர்ஸ் இருப்பாங்க, 10 லட்ச ரூபா அதனுடைய அமௌண்ட். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களிருந்து வாங்கியிருப்பார். பிரெஞ்சுக்காரர்கள் மிட்டமாக இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களிருந்து வாங்கி கடைசி காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை ஆங்கிலேயர்களே விட்டு சென்றிருப்பார். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வஉசி அவர்கள் தென்னாட்டினுடைய திலகர் என்று அறியப்பட்டவர். இங்கு சுதேசி இயக்கத்தை மிக திறமையாக நடத்தியவர் யாருன்னா இப்போ சுதேசி இயக்கம். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலை போராட்டங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். அது மட்டும் இல்லாமல் பிபின் சந்திரபால் அவர்களுடைய விடுதலை 1907 மார்ச் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சுதேச தினமாக அனுசரிக்கப்பட்டிருப்பார். யாருன்னா தூத்துக்குடியில் அனுசரிக்கப்பட்டிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இந்த டேட்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்து போயிடலாமா? அடுத்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஸ் தலைமையில் நடைபெற்று கேட்குறாங்க. அதே கொஸ்டின் தான் சார் திருப்பி கேட்டிருக்காங்க. வஉசி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும். வந்து 1906. சரிங்களா? சுதேசி இயக்கம் வங்க பிரிவினைக்கு பிறகு, சரி, ரொம்ப முக்கியமானது. வங்க பிரிவினைக்கு பிறகு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேச பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை எல்லாம் கொண்டு சென்று கொண்டு இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பொருளாக உருவாக்கி இந்தியாவில் வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு சந்தையாக மாற்றியிருந்தார்கள் அவர்கள். அப்போது நம்ம இந்தியர்களுடைய பொருட்கள் எல்லாம் மலிவடைந்து விட்டது. முழுமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நெசவாளர்கள் மிக மிக பாதிக்கப்பட்டார்கள், விவசாயிகளும் பாதிக்கப்பட்டார்கள். ஓகேங்களா? அப்போது இந்த இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுதேச பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தணும், விவசாயிகள் துறை வந்து போக்கப்பட வேண்டியதுக்காக பாடுபட்ட விஷயம் தான் சுதேசி இயக்கம். அதுவும் வங்கப்பெருனுக்கு பிறகுதான் அந்த சுதேசி இயக்கமானது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? வஉசி அவர்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்தது எதனாலும் கேட்குறாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் எது சார் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியினால் வந்து ஒரு இது ஒத்தி வைக்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா காந்தியின் விரிவு ஒப்பந்தம். சரிங்களா? சட்ட மறுப்பு இயக்கம் 1930 உருவாக்கப்பட்டிருக்கும்.
சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்பது 1931 மார்ச் மாதம், சரிங்களா, மார்ச் மாதம் 5ஆம் தேதி போடப்பட்டிருக்கும். எதுக்காக சார் அது போடப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு இருக்க மாட்டார். 1930 கலந்து கொண்டு இருக்க மாட்டார். 31 2வது வட்ட மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் கலந்துப்பார். அடுத்து 32 அவர் போக மாட்டார். ஓகேங்களா, 3 வட்ட மேசை மாநாட்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வட்ட மேசை மாநாட்டில் கலந்து கொள்வார். அதுவும் இந்த காந்தி இருப்பின் ஒப்பந்தத்தில் வந்து ஒரு சில உறுதிமொழிகள் ஏற்றுக்கொண்டு தான் கலந்து கொள்வார். எதுக்காக சார் இந்த இது போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்ட, அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கீஸ் மெமோரியல் போராடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகரவாதிகள் என்று சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அதிகாரிகளை சுட்டு கொன்ற, சரிங்களா, சுட்டு கொன்ற அல்லது அவர்களுக்கு தாக்குதல் நடத்திய நபர்களை வந்து நீங்கள் விடுதலை செய்யக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் வந்து அதில் போடப்பட்டிருக்கும். அதில் காந்தியடிகள் ஒத்துக்கொண்டிருப்பார். அதனால தான் வந்து காந்தியடிகள் அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புரட்சிகரவாதிகளே எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள். ஓகேங்களா, சட்ட மறுப்பு இயக்கம் எதனால் நிறுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமான விஷயம். 1931 மார்ச் 5. இதன் பிறகுதான் அவர் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து கிபி 1931ஆம் ஆண்டு 2வது வட்டமேசை மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக மாற்றி பண்ணியிருக்காங்க. என்ன சார் நான் சொல்கிறேன் பாருங்கள். வெலிங்டன் பிரபு இந்தியாவுடைய வைசராக இருந்தபோது இது நடைபெற்றுன்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். 1931, ஏன்னா போன கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம பார்த்தோம். 1931 மார்ச் மாதம் 5ஆம் தேதி காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டார். அப்போது இர்வின் அவர்கள் தான் வைசராயாக அங்கே இருந்திருக்கார். ஓகேங்களா, அதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வட்ட மாதம் கலந்து கொண்டு சென்று விட்டார். இருந்தாலும் 2வது வட்டமேசை மாநாடு என்பது ஒரு செப்டம்பர் நவம்பர் மாதம் தான் நடந்திருக்குமே. அப்போ அந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவினுடைய வைசிராக இருந்தவர் யாருன்னா வெலிங்டன் பிரபு. அப்போது இந்த கூற்று சரியான கூற்று. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை மாற்றி பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸுடைய பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், இவர் தான் சார் கலந்து கொண்டார். அப்போ 2 கூற்றுகளுமே சரி. ஓகேங்களா, 2 கூற்றுகளுமே தான் சரின்னு சொல்லணும். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா வெலிங்டன் பிரபு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா, முதல்ல ஆர்டர் வந்து நல்லா படிச்சுங்க. முதல்ல வந்து இர்வின் பிரபு, அது வந்து பார்த்தீங்கன்னா வெலிங்டன் பிரபு, அதுக்கடுத்து தான் லின்லித்தோ பிரபு அவர்கள் வந்திருப்பார். ஓகே, நல்லா படிச்சுட்டு போனோம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா நம்ம. ஸோ அடுத்து காலவரிசைப்படுத்தி கேட்குறாங்க, பார்க்கலாம் சார். முதல்ல நேரு அறிக்கை எப்போ சார் கொண்டு வரப்படுகிறது? நேரு அறிக்கை என்பது 1928 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஜவஹர்லால் நேருடைய தந்தை மோதிலால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும். சார் அடுத்து பூனா ஒப்பந்தம் 1932, சரிங்களா, அதுவும் செப்டம்பர் 24. அந்த டேட் மறக்கவே கூடாது. ஏன்னா காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் நடந்த ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்டி அது, சரிங்களா, மறக்கவே கூடாது. சார் அடுத்து பார்க்கலாம். சைமன் குழு என்பது 1927 போடப்பட்டிருக்கும். சரிங்களா, அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 போடப்பட்டிருக்கும். சரிங்களா, கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இதை வச்சு நம்ம வரிசைப்படுத்தும் போது வந்து பார்க்கும்போது முதல்ல 3 வரும், 3124. ஓகே, ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா சீதா வரும். அப்போது முக்கியமான இதுவுகள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் காலவரிசைகள் வந்து படிச்சுட்டு போகணும். ஓகே, இப்போ ஒத்தியாமை இயக்கம் எப்போ நடைபெற்றது? 1920 நடத்தப்பட்டது. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. ஓகேங்களா, இப்போ சைமன் வந்து படிச்சுங்க, அதை வந்து படிச்சுட்டு போகலாம். சுயராஜ்ய கட்சி எப்போ சார் ஆரம்பிக்கப்பட்டது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா இயர்ஸ் நல்லா படிச்சுட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரி, அதுக்கடுத்து அமைச்சரவை தூதுக்குழு எப்போது சார் இந்தியாவுக்கு வந்தது? சைமன் குழு எப்போ இந்தியாவுக்கு வந்தது? இது மாதிரி வந்து வரிசைகள் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. இது எல்லாத்தையுமே நான் கேட்ட விஷயங்கள் வந்து பாரு. இப்போ சுயராஜ்ய கட்சி கேட்டேன், அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைமன் அமைச்சரவை தூதுக்குழு, அது மாதிரி சைமன் குழு போடப்பட்டது 1927. இந்தியாவுக்கு எப்போ சார் வந்தாங்க? இது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்கள். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எப்போ? தனிநபர் சத்தியாகிரகம் எப்போ? இது எல்லாமே நீங்கள் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகேங்களா, சார் அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாமா? சார் அடுத்து எந்த இயக்கத்தின் மூலமாக செய்யல் செத்துமடி என்ற பிரச்சாரம் அறிவிக்கப்படும் கேட்குறாங்க. டூ ஆர் டை என்ற விஷயத்தை வந்து சொன்னது வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தான். சரிங்களா, இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் மாதம் 8, 9 சரிங்களா பம்பாய் மீட்டிங்கில் செஷனில் நடந்திருக்கும். நல்லா படிச்சுட்டு போங்க. சரிங்களா, பம்பாய் எல்லாம் செய்யல செத்துமடி என்ற பிரச்சாரத்தை காந்தியடிகளே சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய கழகம் என்று ஆங்கிலேயர்களால் இது வர்ணிக்கப்பட்டிருக்கும். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம் பின்னாடி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி என்று அறியப்படுவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கதாநாயகி யாருன்னா அருணா அஷ்ரஃப் அலி அவர்கள் தான் கதாநாயகி அவர்கள். சரிங்களா, ஏ ஆன்சர். இவன் வந்து ஆசஃப் அலி என்பவர்களை கல்யாணம், அவன் வந்து பார்த்தா டெல்லியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர். சரி, அருணா ஆசஃப் அலி அவர்கள் வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை மட்டும் தான் கலந்து கொண்டாங்களா? கிடையாது. அவங்க தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க, சட்ட மறுப்பு இயக்கத்திலையும் பங்கு பெற்றிருப்பாங்க. இருந்தாலும் இந்தியா வந்து விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் ஒரு கம்யூனிஸ்டவாதியாக அறியப்பட்டிருப்பார்கள். இவர் 1955 இந்த காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்திருப்பாங்க. ஓகேங்களா, அருணா ஆசஃப் அலி அவர்கள் ஹீரோயின் ஆஃப் த இது சொல்லுவாங்க வெள்ளையனை வெளியேறு இயக்கம். ஓகேங்களா, கியூட் இந்தியன் மூமெண்ட்.
குவிட் இந்தியன் மூவ்மெண்ட்ல வந்து யூரோயின் யாருன்னா அருண் ஆசஃப் அலி அவர்கள். ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா நம்ம? சார் அடுத்து டேஸ் இயக்கமானது காங்கிரஸினுடைய கழகம் என்று குறிப்பிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். காங்கிரஸ் ரெபெலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான். குவிட் இந்தியன் மூவ்மெண்ட் அவர்கள் தான் 1942 ஆகஸ்ட் 8-9 நடைபெற்றிருக்கும். காந்தியடிகள் செய்யலது செத்து முடிகின்ற வசனம் ரொம்ப முக்கியமான வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பண்ணது யாருன்னா நம்முடைய காமராஜர் அவர்கள். அவர் சென்னைக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கிறதுக்காக அரக்கோணத்திலே இறங்கியிருப்பார். அரக்கோணத்திலே இறங்கி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு எதிராக நிறைய ஆட்களை பிரச்சாரத்துக்காக நிறைய ஆட்களை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தது யாருன்னா இங்கே காமராஜர் அவர்கள் பண்ணியிருப்பார். அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் யாரோட சேர்ந்து சைன் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ஸை பார்க்கும்போது யார் சார் பண்ணியிருப்பாங்க? அம்பேத்கர் அவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த செப்டம்பர் 24 மறக்கூடாது. சரிங்களா. என்ன சார் நடந்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 ஆகஸ்ட் 16 ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள், அதாவது ராம்சே மெக்டொனால்டு இங்கிலாந்தினுடைய பிரதமர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆகஸ்ட் வரைக்கும் வெளியிடுவார். அப்போது கம்யூன்வெல் அவார்டு என்ற ஒரு வகுப்பு வாரி பிரிவினத்தை கொடுத்துருப்பார். இதை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் எதிர்த்து எரவடா சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருப்பார். உடனே அம்பேத்கர் சைடு வந்து பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய MC ராஜா, இரட்டைமலை சீனிவாசனர்கள்லாம் பங்கு பெற்றிருப்பாங்க. காந்தி சைடு வந்து பார்த்தோன்னா மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் பங்கு பெற்று சரி அந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு 71 சீட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஆனால் காந்தியடிகள் என்ன சொல்கிறார், நான் 148 சீட் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிரிவாதமும் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். செப்டம்பர் 24 1932 பூனா ஒப்பந்தம் என்றது மறக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து ஒத்தியாமை இயக்கத்தின் போது காந்தி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சில ஒத்தியாமை இயக்கத்தின் போது காந்தியடிகள் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா கேசர்ஹி என்ற பட்டம். சரிங்களா. கேசர்ஹி என்ற பட்டம் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் பிறகு தான் ஒத்தியாமை இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அதில் தான் சார் அவங்க வந்து கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் சார் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்பது கேசர்ஹி என்ற பட்டம் தான். அதான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். சார் நைட் ஹுட் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பண்ணியிருப்பார். நம்முடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் காரணமாக தன்னுடைய நைட் ஹுட் பட்டத்தை துறந்திருப்பார். அதுபோல தான் நைட் ஹுட் பட்டத்தை அதுபோல தான் கேசரியின் படத்தை துறந்தவர் யாருன்னா நம்முடைய காந்திஜி அவர்கள் துறந்திருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒத்தியாமை இயக்கம் என்பது 1920 ஆரம்பிக்கப்பட்டு 1922 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியே வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். என்ன சார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா நம்மளுடைய இதில் வந்து சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும். அந்த சௌரி சௌரா சம்பவத்தில் 22 காவலர்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தள்ளி 22 காவலர்கள் என்ன பண்ண அந்த காவல் நிலையத்துக்குள்ளே உள்ள தள்ளி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 22 காவலர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள். இதன் காரணமாக அவர் கொண்டு வந்த கொள்கை என்பது அகிம்சை கொள்கை. அதுக்கு எதிராக மக்கள் வந்து பார்த்தா திரும்பி போயிட்டாங்க. அப்போ நம்முடைய கொள்கை என்பது கரெக்டாக யாருக்கிட்டையுமே கொண்டு சேரல் என்று பார்த்ததுக்காக அவர் என்ன பண்ண ஒத்தியாமை இயக்கத்தை நிறுத்திருப்பார். இருந்தாலும் ஒத்தியாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு நிறைய மக்கள் காந்தியின் மீது அதிருப்தியில் இருந்திருப்பாங்க. அது ஒரு முக்கியமான சில பேர்கள் சொல்லலாம். நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்கள் எல்லாமே காந்தியினுடைய ஒத்தியாமை இயக்கத்தை நிறுத்திருக்கக்கூடாதுன்ற மாதிரி விமர்சனங்கள் காந்தியின் மீதே எதிர்பட்டிருக்கும். ஓகேங்களா சார். அப்போ கேசர் ஈத் என்ற பட்டம் ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் நம்ம. சார் அடுத்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் மூலமாக முதல் வருமானமாக பெற்ற ரூபாய் 30 தன்னுடைய கட்சிக்காரருக்கு டேஸ் கோட்டில் திருப்பி கொடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் இங்கே பார்க்கலாம். இது முக்கியமான ஒரு விஷயம் தான் சார். பார்க்கும்போது சார் யார் சார் கொடுத்துருப்பாங்க, எந்த கோட்னா பம்பாய் கோட் தான் சார். என்ன சார் இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். இவர் 1891 என்ன பண்ணியிருப்பார்னா எல்லா பட்டங்களையும் படித்து கொண்டு இங்கே வழக்கறிஞர் தொழில் செய்யறதுக்கு வந்திருப்பார். இருந்தாலும் இங்கே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வழக்கறிஞர் தொழில் செய்யறதுக்காக இங்கே ஆங்கில அரசாங்கம் அனுமதித்திருக்க மாட்டாங்க. இதனால் சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பம்பாய் கோர்ட்லேயே ஒர்க் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. சரிங்களா. பம்பாய் கோர்ட்லேயே வந்து ஒர்க் பண்ண வந்து பார்த்தா ஒரு உரிமையே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதனால் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்காரெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்காக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருடைய முதல் மாத சம்பளம் 1893 வந்து பார்த்தா தென்னாப்பிரிக்கா போயிருப்பார். தென்னாப்பிரிக்கா போயிட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா வேலை செஞ்சு வரக்கூடிய காசு முதல் காசை பம்பாய்க்கு வந்து பார்த்தா நம்முடைய கட்சிக்காரர்களுக்கு கொடுத்துருப்பாரு. அப்போது அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். பம்பாய் கோட் மறக்கவே கூடாது. ஓகேங்களா. அவர் வந்து குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட் வந்து பம்பாய், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. இந்த டெல்லி ராஜ்கோட் கொடுத்துருக்காங்க, டர்பன். ஆனால் அந்த ராஜ்கோட் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ராஜ்கோட் என்பது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய காந்திஜி அவர்களை அடக்கம் செய்த இடம். சரிங்களா. 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ராம்சே கோட்ஸே அவர்களால் படுகொலை செய்யப்பட்டவர் தான் யார், கோட்ஸே அவர்களால் படுகொலை செய்த காந்தி அவர்களை அடக்கம் செய்து ராஜ்கோட்டில் படுகொலை செய்திருப்பாங்க. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க சார். அப்போது அவருடைய முதல் வருமானத்தை யார் சார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய், தன்னுடைய கட்சிக்காரருக்காக பம்பாய் கோட்டிலே திருப்பி கொடுத்தார். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்து தென்னாப்பிரிக்காவில் காந்தியினுடைய சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. சரிங்களா. இந்த சட்ட மறுப்பு அப்படின்னு வந்தாவே போதும்
சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படி வந்தவே வந்து பார்த்தீங்கன்னா யார் சார், நம்மளுடைய தாரு, ஹென்றி டேவிட் தாரு அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். சரிங்களா, நீ படிச்சிருப்பீங்க. சட்ட மறுப்புன்ற புத்தகம் யார், தாரோட புத்தகம் தான். சட்ட மறுப்புன்னு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேவிட் தாரோவை தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த டால்டாய் இவர் என்ன சார் பண்ணி கடவுளின் அரசாங்கம் உன்னிடம் உள்ளது என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதிப்பார். கடவுளினுடைய அரசாங்கம் உன்னிடம் உள்ளது என்ற ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தா டால்டாய் எழுதிப்பார். அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் அவர்கள் சத்தியாகிரகத்திலே மிக தீவிரமாக ஈடுபட்டார் காந்தியடிகள். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பைகாட் பண்ணுறதுக்கு போராட்டம் எது பார்த்தீங்கன்னா நம்முடைய சட்டமறுப்பு இயக்கமா ஒத்தியாமை இயக்கமா, அதில் 2 குழப்பங்கள் வரலாம். இருந்தாலும் நம்முடைய ஒத்தியாமை இயக்கம் தான் தீர்வு. ஏன்னா சட்டமன்ற புறக்கணிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. என்ன சார் சொல்கிறாங்க பாருங்கள், 1920 நம்முடைய இந்தியாவில் முதல்ல பொது எலெக்ஷன் நடக்கும். அதாவது பாண்டேக்கு செம்ஸ்போர்ட் தீர்த்தத்தின்படி இந்தியாவில் பொது தேர்தல் என்பது 1920 நடைபெறும். அதை ஐஎன்சி என்பது முழுமையாக புறக்கணித்திருக்கும், பைகாட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அப்போது சட்டமன்ற புறக்கணிப்பு என்கிற வார்த்தை வச்சு தான் நீங்கள் ஒத்தியாமை இயக்கத்தை போட முடியும். எனக்கு மேலேயே வந்து பார்த்தா சட்டமறுப்பு இயக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா. அப்போது ஒத்தியாமை இயக்கத்தின் போது தான் ஒரு சட்டமன்றத்துக்கு யாரும் போகக்கூடாது. அப்போ 1920 ஐஎன்சி இங்கே பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, நீதி கட்சி 1920 முதல் 37 வரைக்கும் பார்த்தா இங்கே ஜட்ஜஸ் பார்ட்டி அவர்கள் ஆட்சி கட்டில் தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க. அப்போது காங்கிரஸ் கட்சி வந்து சட்டமன்ற புறக்கணிப்பை ஏற்றுக்கொண்டது இந்த ஒத்தியாமை இயக்கத்தின் காரணமாக தான். அதை ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்து போலாமா நம்ம. அடுத்து 1907 காங்கிரசினுடைய பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலாளர் யார்? சரிங்களா. சூரத் பிளவு பற்றி சொல்கிறாங்க. சூரத் பிளவில் பற்றி சொல்கிறாங்க. இந்த சூரத் பிளவில் பங்கு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வஉசி அவர்கள், சுப்பிரமணியம் பாரதியார் அவர்கள், இவங்க எல்லாமே பங்கு பெற்றிருப்பாங்க. அப்போ வஉசி தான் வந்து பார்த்தீங்கன்னா வஉசி சிதம்பரம் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தினுடைய செயலராக பங்கு பெற்றிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா. அப்போது சூரத் பிளவில் பங்கு பெற்றவர்கள் யாரெல்லாம் கேட்பாங்க, ராஜாஜி அவர்களும் பங்கு பெற்றிருப்பார். சரிங்களா. சுப்பிரமணியம் பாரதியார் அவர்கள், சிதம்பரம் அவர்கள் எல்லாமே பங்கு பெற்றிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். இல்லை மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிந்த ஒரு மீட்டிங், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து வஉசி சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். சார் ஆமாம் சார் தொடங்கினார். இந்திய கடற்படை வாணிபத்தில் ஆங்கிலேயருடைய முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். ஆமாம், ரெண்டுத்தையுமே அவர் இது பண்ணார். ஓகேங்களா. 2 விஷயமே கரெக்ட் தான். அப்போது கூற்று காரணம் சரியான விளக்கத்தை கொடுக்கிறது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சார் 1906 இந்த காலகட்டத்தில் தொடங்கியிருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரிங்களா சார். அது மட்டும் இல்லாமல் இந்த வஉசி அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் மிக முக்கியமான போராட்டத்திலாம் பங்கு பெற்றிருப்பார்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம் 1908 கோரல் 100 பாலை போராட்டம். சிவா அவர்களும் வஉசி அவர்களும் பங்கு பெற்ற ஒரு முக்கியமான போராட்டம். இது தூத்துக்குடியில் இருக்கும். அங்கே மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் தானே. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து சேர்த்தவர்கள் யாருன்னா இவங்க 2 பேர் தான். இதனால் இவர்களை கைது செய்து கொண்டு இரட்டை ஆயுள் தண்டனையானது ஆங்கிலேய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுவும் இல்லாமல் தேச துரோக சட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கும். இரட்டை ஆயுள் தண்டனை, ஒரு ஆயுள் தண்டனை என்றால் 20 ஆண்டுகள். அப்போது 40 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வஉசி அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் 40 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்னா இல்லை. ஓகேங்களா. சுப்பிரமணிய சிவா அவர்கள் என்ன பண்ணால் அவர் சிறையில் அடைச்சிருப்பார்கள். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோய் ஏற்பட்டு அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிவிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. கடைசியில் அவர் தருமபுரி போயிட்டு அங்கே ஒரு ஆசிரமத்தை நடத்தி கொண்டு வாழுற மாதிரி அவருடைய வாழ்க்கை என்பது முடிஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா சார். அப்போது வஉசி சிதம்பரம் சுதேசி வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ரைட்டு. இந்திய கடற்படை வாணிபத்தில் அவங்களுடைய முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். முற்றுரிமை என்றால் அவங்க மட்டும் தான் சார் நிர்வாகம் பண்ணுற மாதிரி தான் முற்றுரிமை. இப்போது இந்திய பெருங்கடல் அப்படின்னா ஆங்கிலேயருடைய கோலோட்சி தான் என்பது மேலோங்கி இருக்கும். அங்கே வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்கள் இது பண்ண முடியாது. அப்படி ஓட்டினா கூட அவங்களோட டேக்ஸை வந்து இது பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த விஷயத்தில் எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது யாருன்னா நம்முடைய வஉசி அவர்கள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னாட்டினுடைய திலகர் யார்? தென்னாட்டினுடைய திலகர் என்று அறியப்பட்டவர் யாருன்னா நம்முடைய வஉசி அவர்கள் தான். வஉசி தென்னாட்டுடைய திலகர் அவர்கள் வஉசி. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தென்னாட்டினுடைய திலகர் வந்து பார்த்தீங்கன்னா வஉசின்னு சொல்லிட்டோம். கேசரி, மராட்டா இந்த 2 பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா வஉசியினுடைய அந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தினுடைய பங்களிப்பை பற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா திலகர் அவர்கள் எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை ஞாபகம் வச்சுங்க. திலகர் அவர்கள் எழுதியிருப்பார். சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட், அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ்எஸ் காலியோ என்ற கப்பல் டேஸுக்கு விற்பிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சார் யார் சார் கடைசி காலகட்டத்தில் விற்றுட்டாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ஆங்கிலேய நிர்வாகத்துக்கே விற்றுட்டாங்க. சரிங்களா. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தில் வாங்கியிருந்தா கூட அவங்க கடைசியில் ஆங்கிலேய நிர்வாகத்துக்கே விற்றுட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் இது அப்படின்னு கேட்குறாங்க. சார் யார் சார் உருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதா அப்துல்லா நிறுவனம். தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழில் துவங்க ஹெல்ப் பண்ணது யாருன்னா நம்முடைய தாதா அப்துல்லா நிறுவனம் தான். இவங்க 1893 போயிருப்பாங்க சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தென்னாப்பிரிக்க சட்டம், அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சட்டத்தின்படி தான் திருமணங்கள் செல்லுபடியாக சொல்லி நிறைய சட்டங்கள் போடப்பட்டிருக்கும். அதை நிறைய போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தலைவரியாக ஒவ்வொரு இந்தியர்கள் சொல்ல தென்னாப்பிரிக்காவில் தாண்டியே இருக்கக்கூடிய மக்களுக்கு 3 பவுண்டு தலைவரி கூட விதித்திருப்பாங்க. இதுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடைபெற்றிருக்கும். முதல் வகுப்பில் வந்து பயணம் செய்யக்கூடாது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். சரி, அந்த போராட்டத்திலெல்லாம் பங்கு பெற்று அங்களுடைய மக்களுக்கு எல்லாருமே போராட்டம் அதில் வந்து பார்த்தோன்னா வெற்றி பெற்றிருப்பார். இந்தியன் ஒபினியன் என்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையை வந்து பார்த்தோன்னா செயல்படுத்தி அது ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது எந்த பத்திரிகையை வந்து இது பண்ணாருன்னு கேட்பாங்க. இந்தியன் ஒபினியன் இந்த பத்திரிகை ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை. அவருடைய பத்திரிகைகள் சொல்லலாம் நிறைய. யங் இந்தியான்னு சொல்லலாம் அந்த பத்திரிகை, நவஜீவன் பத்திரிகை, ஹரிஜன் பத்திரிகை, இது எல்லாமே அவருடைய பத்திரிகை தான். இதனால தென்னாப்பிரிக்காவில் வந்து பண்ணது எதுனா இந்தியன் ஒபினியன் பத்திரிகை தான். யார் சார் இது பண்ணிக்கலாம் பாருங்க. வியாபாரம் நிறுவனம். எந்த வியாபார நிறுவனம் பார்த்தீங்கன்னா தாதா அப்துல்லா நிறுவனம், மறக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க. சத்தியாகிரக உத்தி பல்வேறு முறைகளை உள்ளடக்கியது. பின்னொன்றுள் எவை காந்தியால் சேர்க்கப்படவில்லைன்னு கேட்கிறார். காந்தியுடைய சத்தியாகிரக கொள்கையில் எதெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தது, ஃபாஸ்டிங் இருந்தது, ஹாஸ்டல்ஸ் இருந்தது, வேலை நிறுத்தமும் இருந்தது. ஓகேங்களா? இந்த 2 விஷயம் தான் இருந்திருக்கும். எதிர்ந்த பூமி கொள்கை இல்லை. அடுத்து நிலத்தடி நடவடிக்கைகளும் கிடையாது. ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சேர்க்கப்படவில்லைன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா 3 மற்றும் 4 ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி தான் வரும். சரிங்களா? எது சேர்க்கப்படலைன்னு கேட்டாங்க. நீங்கள் சேர்க்கறதுன்னு கேட்டாங்கன்னா 1, 2 நீங்கள் சொல்லலாம். இது சேர்க்கவில்லை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியினுடைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சார் அவர் வந்து பார்த்தா யார் சார் கொடுத்தாங்கன்னா எட்டயபுரம் மன்னர் தான் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? 11 வயதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சார் இங்கே பார்க்கணும். 1898 இந்த காலகட்டம், 1992 இந்த காலகட்டத்தில் இவர் காசியில் இருந்திருப்பார். பாரதியர்கள் காசிக்கு போயிட்டு இருப்பார். அடுத்து 1904 இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, மீண்டும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பாடலாம் எழுத சொல்லியிருப்பாங்க. 1904க்கு பிறகு தான். ஓகேங்களா? இந்த ஞாபகம் வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 11 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி பட்டமே கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் சார் இவர் சூரத் பிளவிலும் கலந்து கொண்டிருப்பார். சில கலந்து கொண்டு வந்த பிறகு திலகருடைய புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி, டெனிட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற புத்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1907ஆம் ஆண்டு சூரத் பிளவுக்கு சென்று வந்த சென்னை மாகாணத்துடைய தீவிர தேசியவாதிகளை பற்றியும் ஒரு சிறு புத்தகத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் யாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்வார், அதுவும் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தனுடைய மாணவியான சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவினா வந்து பார்த்தோன்னா இவருடைய சகோதரி மாதிரி சொல்கிறாங்க. விவேகானந்தனுடைய மாணவி யார் அப்படின்னு பார்த்தா நிவேதிகா. சரிங்களா? அப்போது அந்த நிவேதிகாவை தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டவர் யாருன்னா நம்முடைய பாரதியார் அவர்கள். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க. சுதேசி இயக்கம் 1906. சரிங்களா? வங்கப்பிரிவினுக்கு பிறகு நடைபெற்றது. அடுத்து தன்னாட்சி இயக்கம் 1916. சரிங்களா? அடுத்து உத்தியாம இயக்கம் 1920. அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம் சரிங்களா 1930. வரிசைப்படுத்தும் போது வந்து பார்த்தோன்னா ஆர்டராக வந்துடுச்சு. சரிங்களா? 1, 2, 3, 4 ஆன்சருக்கு ஏ தான். சரிங்களா? இதில் எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க சார். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுட்டு போன அந்த இயர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு இயர்கள். நல்லா படிச்சுட்டு போங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகள் முதல் அரசியல் உரை எங்கே புகழ்பெற்றதுன்னு கேட்குறாங்க. அவருடைய அரசியல் உரை என்பது நிறைய இடத்துல பேசப்பட்டாலும் எங்கே சார் ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இருந்தது. இந்த பனாரஸ் வந்து தான் சொல்லுவாங்க காசி இந்து பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாரணாசி சொல்கிற மாதிரி தான் பனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோட காலத்தில். இந்த பனாரஸ் இந்து பள்ளி, அந்த பள்ளி அல்லது கல்லூரி இது கேட்டாங்கன்னா யார் சார் ஓப்பன் செய்யப்படுதுன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார்கள் ஓப்பன் செஞ்சுருப்பாங்க. அதை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மதன் மோகன் மாளவியா அவர்கள். மதன் மோகன் மாளவியா அவர்கள் தரம் உயர்த்திருப்பார். மதன் மோகன் மாளவியா அவர் தான் வந்து தரம் உயர்த்தியிருப்பார்.
அதில் தான் வந்து முதல்ல காந்தியினுடைய அரசியல் உரை என்பது மிக புகழ்பெற்று விளங்கிய ஒரு உரை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, மறக்கவே கூடாது. தண்டி யாத்திரை, சொற்பொழிவு, வெள்ளையனை வெளியேறி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் அவராற்றிய சொற்பொழிவு தான் மிக சிறப்பான ஒன்று. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து, எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்முடைய பாரதியார் அவர்கள் தான். சரிங்களா, பாரதியார். நம்மளுடைய பாடுகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வாடியிருந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்ற ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் பாடியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. அந்த மாதிரி இப்போ விடுதலை உணர்ச்சி தூண்ட பாடல்கள் நிறைய இதில் வந்து பாடியிருப்பார். ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கருத்து படங்களை ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதாவது ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து கருத்து படங்கள், சரிங்களா, அந்த கார்ட்டூன்ஸ் சொல்லுவாங்க, அந்த கருத்து படங்களை இந்தியா என்ற இதழிலும் விஜயா என்ற இதிலே கூட அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். இந்தியாவில் தான் முதல்ல பண்ணியிருப்பார், விஜயாவிலும் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் உரிமைக்காக நிறைய விஷயங்கள் சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையில் வந்து எழுதியிருப்பார். பாலபாரத் என்ற ஒரு ஆங்கில பத்திரிகை அவர் நடத்தியிருப்பார். இது மாதிரி பத்திரிகைகள் எல்லாமே நல்லா படிச்சுட்டு போங்க. அவர் முதலாக சுதேசி மித்திரில் வந்து பார்த்தா துணை ஆசிரியராக பங்கு பெற்றிருப்பார். அவர் சூரத் பிளவிலும் பங்கு பெற்றார். ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். ஓகேங்களா, 1907 பங்கு பெற்றார். பாரதியார்கள் மறக்கவே கூடாது சார். ஓகேங்களா, நீ டோட்டலாக வந்து பார்த்தா ஒரு 20 கொஸ்டின் நம்ம 25 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சார். அதை வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா, தனிநபர் சத்தியாகிரகம் கேட்டேன். சரிங்களா, அந்த தனிநபர் சத்தியாகிரகம் எப்போ நடைபெற்றது? ஓகேங்களா, அது எப்போ நடைபெற்றது? வெள்ளையனை வெளியேறதுக்கு நம்ம பார்த்துருதில்ல. அமைச்சரவை தூதுக்குழு எப்போ நடைபெற்றது? மவுண்ட் பேட்டன் திட்டம். சரிங்களா, அதனுடைய டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டும் இயர் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் வந்து நடந்த போது 1930 தான் எல்லாமே அங்கேயும். இருந்தாலும் அந்த டேட்டை கரெக்டாக சொல்லுங்கள். சரிங்களா, அதெல்லாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சார். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சார் கேட்பாங்க? ஓகே, வரிகூடா இயக்கங்கள், பத்தோலி சத்தியாகிரகம், இதை பற்றி கேட்கலாம். ஓகேங்களா, சுயராஜ்ய கட்சி நான் கேட்டேன், அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து மட்டும் இல்லாமல் நேதாஜியுடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? சரிங்களா, இந்த கட்சியை வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது நேரு அறிக்கையை நம்ம பார்த்துரும். சரிங்களா, ராஜாஜி திட்டம் மறக்கவே கூட, சிஆர் ஃபார்முலா, இதெல்லாம் போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இயர்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிஆர் ஃபார்முலாவுடைய இயரை வந்து நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அதை வந்து சொல்லுங்கள். வேவல் திட்டம் அதை சொல்லலாம். வேவல் திட்டம் கூட எக்ஸாமில் நிறைய கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா, அதை நல்லா சொல்லுங்கள் சார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சார் 2ஆம் உலகப் போருக்கான இயர், முதல் உலகப் போருக்கான இயர்ஸ், இதெல்லாம் இயர்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. காந்தி அவர்கள் 1869 அக்டோபர் 2 வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா, அது வந்து அகிம்சை தினமாக ஐநா சபை என்பது 2007 அறிவிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு இயர், படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா, இவர் 1948 ஜனவரி 30 அன்று இறந்து போயிருப்பார். ஓகேங்களா, அப்போது நான் கேட்ட வந்து இன்சிடென்ட்கான இயர்ஸ் எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.